தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் ஏப்ரல் மாதம் முதல் அமர்வு. கூட்டத்தின் தலைப்பு வரை குறியீட்டு பணம் அல்லது டிஜிட்டல் பணம், ஒரு அறிமுகம், கிரிப்டோ கரன்சி. நம்முடன் பேச இருப்பவர் தோழர் பாலச்சந்தர். நம்ம சிவலிங்கம் தோழரோட மருமகன் தான். அவரை பற்றி திரு குமரம் அவர்கள் எடுத்து சொல்லுவாங்க. கூட்டத்துக்கு வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு ஆரம்பிக்க வந்தவர். நீங்க பேசலாம். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேலையில் உங்களுடைய பிஸியான ஷெடியூல்லாம் விட்டுட்டு கூட மீட்டிங் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வருகின்ற வரவேற்கிறேன். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து தோழர்கள் வந்திருக்கீங்க. இன்னும் வருங்காலத்திலும் நீங்க இதே போல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தோழர் பாலச்சந்தர் 20 வருடங்களுக்கு மேல் கணினித்துறையில எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். மைக்ரோசாஃப்ட்ங்கிற பெரிய நிறுவனத்துல தொடர்ச்சியா இன்ஜினியரா ஜாயின் பண்ணி படிப்படியா உயர்ந்து இப்போ ஒரு பெரிய உயர் அதிகாரியா இருக்கார் நிறைய நிறுவனத்துல. பல வருடங்கள் அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் அமெரிக்காவில் வேலை பார்த்துருக்கேன். ஷியாட்டல் வாஷிங்டன்ல. தோழர் சிவலிங்கத்துடைய அவருடைய அந்த பயண குறிப்புகள்லாம் படிச்சுட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஷியாட்டல பேஸ் பண்ணியே தான் இருப்பாரு. ஸோ அங்கதான் வேலை பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு தாய்நாட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு பற்று, கலாச்சாரத்துடைய அந்த வேலைகள்லாம் ஒரு இலக்கு இருப்பாதுல. நல்ல பொசிஷன், நல்ல சம்பளம். அதாவது ஒரு சாதாரண இல்லை, ஒரு உயர்ந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கரை விட அவர்களுடைய சம்பளம், வாழ்க்கை தரம்லாம் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு திரும்பவும் அதே மைக்ரோசாஃப்ட்ல ஹைதராபாத்ல இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் கணவன் மனைவி 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலச்சந்தர் சிவலிங்கத்தினுடைய மருமகன். அது மட்டுமல்ல, அவருடைய குவாலிஃபிகேஷன் ஆசிரியத்துல ரொம்ப ஈடுபாடோட இருக்காரு. நிறைய விஷயங்கள் தெரியும், இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆர்வம் இருக்கு. அதனால அவரை போல இளைஞர்கள்லாம் எங்க மேல மார்க்சிய சிந்தனை எடுத்து நடத்தணும் வருங்காலத்துல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. இப்ப இந்த டாபிக் நான் தான் சொன்னேன் தொடருக்கு. ஏன்னா அவர் என்ன டாபிக் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு சிந்திச்சுட்டு இருந்தாரு. அப்ப சொன்னேன், இந்த மாதிரி எடுத்த உடனே மார்க்சிய டாபிக் வேண்டாங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்துல நம்ம பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அது இது ரொம்ப முக்கியமான டாபிக், இன்னைக்கு தேவையான டாபிக். நம்ம இப்ப இந்த பணத்தை பத்தி நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம் வாசிப்புல. அப்புறம் மார்க்சியத்திலேயும் நூல்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா மாஸ் கேபிட்டல்ல ஃபுல்லா பணத்தை பத்தியும் அதனுடைய முறைகளை பத்தியும் அது எவால்வ் ஆகி வந்த விஷயங்களே நிறைய படிச்சிருக்கோம். ஆனா இது ஒரு புதிய விதமான ஒரு கரன்சி. அது என்ன ஏதுங்கிறது, அதை பற்றிய வரலாறு அனைத்தையும் இன்னைக்கு பாலச்சந்தர் விளக்கி சொல்வாரு. நம்மளுடைய கூட்டத்துக்கு வர தோழர்களுக்கெல்லாம் திரும்பவும் நாங்கள் சொல்றது என்னன்னா, சிவலிங்கம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, அப்ப நீங்க எந்த சப்ஜெக்ட் சரி எங்க கூட்டத்துக்கு வந்தீங்க, கொள்கைகளை ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கிறீங்களோ அது வேற விஷயம். ஆனா கண்டிப்பாக பல புதிய தகவல்களை சுத்திட்டு தான் நீங்க போவீங்க சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு மீட்டிங் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர்கிட்ட நிறைய புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாலச்சந்தர் அவர்களை பேசுவாங்க. நன்றி இளங்கோ தோழர், குமரன் தோழருக்கும் மிக்க நன்றி. நிறைய விஷயம் சொன்னீங்க. எனக்கு மார்க்சியம் அவ்வளோவா நான் படிச்சதில்ல. தோழர் சிவலிங்கம் அவர் வீட்டில் கேட்டது தான். ஸோ இது என்னோட முதல் பேச்சு. அதுவும் தமிழில் இது பண்ணுறேன். அதனால அங்கங்கே கொஞ்சம் ஏதாவது பிழைகள் இருந்தா மன்னிக்கணும். தமிழ்ல மார்க்சியம்ல உங்களுக்கெல்லாம் அனுபவம் ஜாஸ்தி. அதனால என்னை நிறுத்தி எங்க நான் தப்பா சொல்றேனோ அங்க சரியான விளக்கங்களை கொடுக்க முன் வரணும்.
அது எனக்கும் வந்து ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதை சொல்லிட்டு ஆரம்பிப்போம். நான் வந்து தலைப்பு தமிழ்ல கொடுக்கும்போது மறைக்குறியீட்டு பணம், டிஜிட்டல் பணம்னு கொடுத்துருந்தேன். ஆனா வந்து அதுல வந்து டிஜிட்டல் பணம் அப்படின்ற தலைப்பு வந்து இப்போ கணினி மயமாக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லா பரிவர்த்தனைகளையும் வந்து அச்சிடப்பட்ட ரூபாய் நோட்டுகளையோ இல்லை டாலர்களையோ பவுண்டுகளையோ பயன்படுத்துறது இல்லை. பணம் எல்லாமே வந்து வங்கியிலிருந்து ஒருவருக்கோ இல்லை நாம் வேலை பார்க்கும் நிறுவனங்களிலிருந்து நம் வங்கிக்கு சம்பளமாகவோ டிஜிட்டல் வடிவிலேயே இடம் மாறுகிறது. அதனால டிஜிட்டல் பணம் என்பது ஒரு பொதுவான அனைத்தையும் குறிப்பதால் அந்த டிஜிட்டல் பணம் என்பதையே அதுக்கு பதிலாக வந்து டிஜிட்டல் நாணயம் அப்படின்னு மாத்திருக்கேன். நீங்க தலைப்பு பார்த்தாலும் 3 தலைப்பும் போட்டிருக்கேன். மறைக்குறியீட்டு நாணயம், கிரிப்டோ கரன்சின்ற அப்படியே தமிழ்லையும் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அது நிறைய புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. அதனால அதை நம்ம தமிழ்லயே பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இது. புரிதலுக்காக டிஜிட்டல் நாணயம் அப்படின்றதும் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டிஜிட்டல் நாணயம் என்றால் என்ன? இப்போ வந்து ரூபாய் நோட்டுகள் மாதிரியே வந்து மற்ற ரூபாய் நோட்டுகள், மற்ற நாணயங்கள், மற்ற நாட்டு நாணயங்கள் மாதிரி, நாணயங்கள் நோட்டுகள் மாதிரி டிஜிட்டல் நாணயமும் வந்து ஒரு பரிவர்த்தனைக்காக உருவாக்கப்பட்டது தான். இப்போ வந்து இப்போ இந்திய ரூபாய் நோட்டுகளோட சீரியல் நம்பர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவை எங்கே வந்து அச்சிடப்பட்டது 4 இடங்கள்ல இருக்கு. பாதுகாப்பு குறித்து அந்த எது வந்து எந்த சீரியல் நம்பர் எந்த ஊர்ல அச்சடிக்கிறாங்க அப்படின்றத இந்திய அரசாங்கம் வெளியிடுறது இல்லை. ஸோ ஒரு சீரியல் நம்பர் வந்து இந்த 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 ரேஞ்சுக்குள்ள இருந்தா அது எந்த ஊரு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி வந்து எவ்வளவு ரூபாய் நோட்டு அப்படின்றதும் அதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அதையெல்லாம் குறிக்கிற விதமா தான் இந்த சீரியல் நம்பர்கள் இருக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் நாணயங்கள்லயும் சீரியல் நம்பர்கள் இருக்கு. அது வந்து எங்கே எப்போது எந்த நேரத்துல எந்த வருஷம் எந்த மாசம் எந்த நேரம் அந்த மாதிரி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்றத அது குறிக்குது. இப்போ எளிமையா இது புரிஞ்சுக்கிறதுக்காக கிரிப்டோ கரன்சியை டிஜிட்டல் நாணயம் அப்படின்னு சொன்னாலும் சரியான பெயர் வந்து மறைக்குறியீட்டு நாணயம் அப்படின்றது தான். அது ஏன் அப்படின்றது பெயர் காரணம் பார்ப்போம் பின்னாடி. ஸோ இப்போ வந்து அந்த மறைக்குறியீட்டு நாணயம் இப்போ நம்ம யூஸ் பண்ற ரூபாய் நோட்டுகள் நாணயம் அது மாதிரியே வந்து இணையான விஷயங்கள் அதுலயும் இருக்கு. இந்த கிரிப்டோ வேலட் அப்படின்னு சொல்றது வந்து அது பணப்பை அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம வங்கி கணக்கு அதுக்கு நிகரான ஒரு விஷயம். ஆனா இதுல வந்து நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இந்த குறியீட்டு பணப்பை அப்படின்றது வந்து ஒரு அடையாளம் சார்ந்தது அல்ல. அதாவது வந்து இப்போ எனக்கு வந்து என்னோட ஆதாரோ என்னோட பாஸ்போர்ட்டோ என்னோட பேன் கார்டோ இதெல்லாம் வந்து ஒரு அடையாளங்கள் இல்லையா? அதே மாதிரி நாட்டுக்கு நாடு மாறலாம். ஆனா வந்து இந்த இதுல இருக்க கிரிப்டோ கரன்சில இருக்க அந்த கிரிப்டோ வேலட் மறைக்குறியீட்டு பணப்பைக்கு வந்து ஒரு அடையாளம் கிடையாது. அது வந்து உருவாக்கும் போது அதுக்கு வந்து ஒரு கடவுள் சொல் கொடுத்துருப்போம். அந்த கடவுள் சொல்ல மறந்துட்டோம்னா ஒரு மீட்டெடுப்பு வாக்கியம் ஒன்று இருக்கும். சீக்ரெட் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் கடவுள் சொல்ன்றது பாஸ்வேர்ட் மறந்தா சீக்ரெட் கொஸ்டின்ஸ் மீட்டெடுப்பு வாக்கியம் ஞாபகம் வச்சு அதை வச்சு அந்த கடவுள் சொல்ல மாத்தலாம், பாஸ்வேர்டு மாத்தலாம். இந்த ரெண்டுத்தையுமே மறந்துட்டோம்னா இந்த பணத்தை அதுல இருக்க பணத்தை யாராலையுமே திரும்ப பெற முடியாது. ஏன்னா வந்து
இந்த கிரிப்டோ வேலெட்டுக்கு நான் தான் உரிமையாளர் அப்படின்றத எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. இது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து யாருக்காவது அதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வந்து எந்த அரசு, எந்த நாட்டு அரசு, மாநில எந்த அரசுக்கும் அல்லது ஒரு எந்த வங்கி அதிகாரத்துக்கும் உட்படாதது. இது முழுக்க முழுக்க கணினி பிணையத்துல உருவாக்கப்படுவது. அதாவது வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இணையம்னு சொல்லலாம், பிணையம்னு சொல்லலாம். இன்டர்நெட்ல இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஃபுல்லா இன்டர்நெட்ல தான் இருக்கு. எல்லாமே கனெக்டடா இருக்கிற அந்த கணினி பிணையத்துல உருவாக்கப்படுறது. நான் ஒரு ஸ்லைட் முடியும் போது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா இது வரைக்கும்? நீங்க தொடர்ந்து பேசுங்க, கடைசியில கேள்விகள் வச்சு. ஓகே. முதல்ல வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் ரொம்ப கணினித்துறை சேர்ந்ததா இருக்கிறதுனால சரி, அது புரிய தேவை. ஏதாவது கேள்விகள் இருந்தா அது தெளிவுபடுத்திடலாம் தான். அடுத்தது இப்போ வந்து மறை குறியீட்டு நாணயம், பெயர் காரணமும் செயல்பாடும் அது என்னன்னு பார்ப்போம். இப்போ கிரிப்டோகிராஃபி, அதை வந்து மறை குறியீட்டியல் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. இது வந்து இதுக்கு ஒரு விளக்கம் வந்து தோழர் சிவலிங்கம் அவரோட நெட்வொர்க் தொழில்நுட்பம் அப்படின்ற புத்தகத்துல 844 பக்கத்துல ஒரு 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 பத்தியை நான் படிக்கிறேன். அது கொஞ்சம் எளிமையா எழுதியிருப்பாரு, அதனால அதை படிக்கிறேன். ஒரு தகவலை பிறர் அறியாதவாறு ரகசியமாக அனுப்பி வைக்க வேண்டுமெனில் 2 வழிமுறைகள் உள்ளன. முதலாவது முறை, தகவல் அனுப்பப்படுவது யாருக்கும் தெரியாதவாறு ரகசிய ஊடகம் மூலமாக அனுப்பி வைப்பது. ஆதி காலத்தில் இந்த முறையே பின்பற்றப்பட்டது. தகவல் அனுப்ப ஒற்றர்கள் பயன்படுத்தப்பட்டனர். ஆனால் தகவல் அனுப்பப்படுவதை எவ்வாறோ அறிந்து இடையிட்டு மறித்து தகவலை கைப்பற்றிவிட்டால் அது என்ன தகவல் என்பதை எளிதாக எதிரி அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது முறை, நேரடி தகவலை ரகசிய குறியீட்டு தகவலாக மாற்றி வழக்கமான தகவல் போக்குவரத்து சாதனம் மூலமாகவே அனுப்பி வைப்பது. எதிரிகள் இடையிட்டு கைப்பற்றினாலும் அது என்ன தகவல் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. முதல் 2ஆம் உலகப் போர்களின் போது இராணுவ தகவல்கள் பரிமாற்றத்தில் இந்த வழிமுறையே வளர்ச்சி பெற்றது. கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு பின் மூல தகவலை ரகசிய குறியீட்டு தகவலாக மாற்றி அனுப்பும் செயல்நுட்பம் மறை குறியீட்டியல், கிரிப்டோகிராஃபி என்னும் ஒரு தனி தொழில்நுட்பமாகவே வளர்ச்சி பெற்றது. ஆனாலும் எதிரிகள் எப்படியும் ரகசிய தகவலை உடைத்து உண்மை தகவலை கண்டறிந்து விடுகின்றனர். இவ்வாறு கண்டறியும் முறை மறை பகுப்பாய்வு, கிரிப்டோ அனாலிசிஸ் எனப்படும். இதோட நிறுத்திக்குவோம், இதுக்கு மேல இதை டீப்பா போக வேணாம். ஸோ இந்த கிரிப்டோகிராஃபி அப்படின்றது ஒரு துறையா வளர்ந்தது. அதாவது வந்து ஒரு ரகசியத்தை அனுப்பி வைக்கிறதுக்காக அப்படின்றது மட்டும் அதுல இருந்து ஒரு தகவலா எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கிரிப்டோகிராஃபின்றது ஒரு தொழில்நுட்பம் இதுல பயன்படுது, இந்த நாணயம் உருவாக்க. அதனால அது மறை குறியீட்டு நாணயம்ன்ற பேர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து தொடரேடு சங்கிலி அப்படின்றது நான் ஒரு பேர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கட்ட சங்கிலி அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. நீங்க விக்கிபீடியா இன்டர்நெட்லாம் தேடினீங்கன்னா இது இங்கிலீஷ்ல பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொழில்நுட்பம் தான் இங்கேயும் வந்து பயன்படுத்தப்படுது, இந்த மறை குறியீட்டு நாணயம் கிரிப்டோ கரன்சிலையும். அதாவது இப்போ வந்து சமீப காலமா வந்து நிலம், சொத்து, இந்த பதிவகங்கள் இருக்கு இல்லையா, ரிஜிஸ்டர் ஆபீஸ், அதுல வந்து போலி ஆவணங்களை தடுக்க இந்த தொடரேடு சங்கிலி, பிளாக் செயின் தொழில்நுட்பம் தான் பயன்படுத்துறாங்க. அதாவது வந்து ஒரு பிளாக் என்பது வந்து இப்போ அந்த சொத்து அந்த மாதிரி பதிவகங்கள்ல வந்து ஒரு பரிவர்த்தனை, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு விற்கிறது.
இருக்கலாம். அது வந்து ஒரு கட்டம். அதை ஒரு கட்டமா சேமிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல அடுத்தது அதுக்கு பரிவர்த்தனை நடக்கும்போது ஒவ்வொன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து இது வந்து இந்த இந்த ஒரு இதையும் வந்து ஒரு பரிவர்த்தனை வந்து ஒரு பிளாக்னு சொல்லலாம். இதுல இந்த சொத்து பதிவகங்கள்ல இதே வந்து கிரிப்டோ கரன்சின்னு வரும்போது அதுல வந்து பிட்காயின்றது பார்ப்போம். அது வந்து ஒரு வகையான கிரிப்டோ கரன்சி. அந்த பிட்காயினை உருவாக்குறது ஒரு பிளாக்கா இருக்கலாம், முதல் கட்டமா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து அது வந்து அது பரிவர்த்தனைக்கு பயன்படும் போது அடுத்தடுத்த கட்டங்கள் அது மேல சேர்க்கப்படும், இணைக்கப்படும், ஒரு சங்கிலி போல. இது சங்கிலின்னு ஏன் சொல்றோம்னா இப்போ ஒரு இந்த இந்த ஒரு பிளாக்கை உருவாக்குன பிறகு அதை மாற்றுவது வந்து அவ்வளவு எளிதல்ல. ஓகே, இது வந்து எதனாலன்னா வந்து இப்போ வந்து கட்டம் 2 உருவாக்குன பிறகு அதற்கான ஒரு குறிய வந்து இதுலயும் கட்டம் 1லையும் சேமிச்சு வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து கட்டம் 1 மாத்தணும்னா கட்டம் 2ஐயும் மாத்தணும். அது மாற்றுவதற்கான உழைப்புன்றதை நீங்க வந்து எப்படி பார்க்கலாம்னா ஒரு கணினியில செய்யற வேலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணினி வந்து செய்யக்கூடிய வேலை, அதுக்கு வந்து நேரம் எடுக்கும். அந்த மாதிரியான உழைப்பு வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும், அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ அதனாலதான் வந்து இது வந்து அவ்வளோ எளிதா வந்து அதை மாற்ற முடியாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் அதை வந்து இந்த பத்திரப்பதிவு பதிவகங்கள்ல வந்து பயன்படுத்துறாங்க, யாரும் ஏமாத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ இந்த இதுல வந்து ஒரு இதை வந்து சரிபார்க்கிறதும் வந்து யார் வேணா பார்க்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இணையத்துல இருக்கும், வெளிப்படையாவே இருக்கும். யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் சரி பார்க்கலாம். சரி பார்க்கறதும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கும், கணினி வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா வந்து உருவாக்குறதுக்கு இருக்கிறது வந்து பன்மடங்கு அதிகமான உழைப்பு தேவைப்படும். அதனாலதான் வந்து பலர் சரி பார்க்க முடியும். ஒருத்தர் வந்து யாராவது அதை மாற்ற முயற்சி பண்றாங்க அப்படின்னா அது அவ்வளோ எளிதா மாற்ற முடியாது. ஸோ இது வந்து இத வந்து பயன்படுத்தி தான் வந்து கிரிப்டோ கரன்சியை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி வந்து எளிதா புரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து பங்குச்சந்தை பங்குகள் மாதிரி நம்ம பார்க்கலாம். என்னன்னா இது வந்து ஒரு உழைப்பால் தீர்மானிக்கப்படுறது கிடையாது. ஒரு தேவை வழங்கல், ஒருத்தருக்கு எவ்வளவு தேவை இருக்கு, ஒருத்தர் வந்து எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்ற பொறுத்து அது வந்து ஒரு விலை தீர்மானிக்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து இதுக்குன்னு ஒரு சந்தை இருக்கும். அந்த சந்தையில போய் தான் இதை வந்து நம்ம மாற்ற முடியும். இப்ப நம்மளோட நாணயம் இருக்கு, ரூபாய் நோட்டுகள் ஆர் டாலர்ஸ், பவுண்ட். இதை வந்து அந்த அதுக்குன்னு ஒரு சந்தையில, கிரிப்டோ கரன்சிக்குன்னு இருக்க ஒரு சந்தையில இப்ப நம்ம வந்து மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி அமெரிக்கால வந்து நியூயார்க் நகர நாஸ்டாக் பங்குச்சந்தை இதெல்லாம் பார்க்கறோம் இல்லையா? அது மாதிரி இதுக்கான பங்குச்சந்தைகளும் இருக்கு. அதுக்கான தரகர்கள் இருப்பாங்க. இப்போ மார்கன் ஸ்டான்லி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த நியூயார்க் பங்குச்சந்தையில எல்லாம் தரகர்களா இருக்காங்க. அது மாதிரி இதுலயும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நிகரானது அப்படின்றது இப்போதைக்கு பார்த்துக்குவோம். இப்ப நம்ம வந்து இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் சுருக்கமா வரலாறு, ரொம்ப நான் வந்து அதிகமான விஷயங்கள் சேர்க்கல. இதுல வந்து இந்த கிரிப்டோ கரன்சியோட அந்த கிரிப்டோகிராஃபி அதை பயன்படுத்தி ஹேபர் அண்ட் ஸ்டார்நெட்டா அப்படின்ற இருவர் வந்து 1991லயே இந்த பிளாக்ஸ் கட்டங்கள் ஆன ஒரு தொடர் சங்கிலியை வந்து கிரிப்டோகிராஃபி முறையில
செக்யூர் பண்ண, காப்புறுதி செய்ய முயற்சி பண்ணாங்க. அதை செஞ்சும் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பிட்காயின்றது வந்து நுண்மி காசுன்னு தமிழ்ல சொல்லலாம். அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை 2008ஆம் ஆண்டுல பெரிய பொருளாதார வீழ்ச்சி, ஐ மீன் அது எல்லாருக்கும் தெரியும், கிரேட் ரெசெஷன் 2008ல வந்தது உலகம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளையும் வங்கி முறையையும் தவிர்ப்பதற்காக ஒரு வழியா கண்டுபிடித்தவர் வந்து ஜப்பானிய நாட்டை சேர்ந்த சத்தோஷி நாக்கமோட்டோ. இது வந்து ஒரு புனைப்பெயர், உண்மையான ஆள் யாருன்னு தெரியாது, அவரோட விவரம் எதுவுமே வெளியிடப்படல. ஆனா வந்து அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிட்காயின்றது வந்து அவரு செயல்படுத்தின பிட்காயின்றது வந்து ஒரு உதாரணம் தான், கிரிப்டோ கரன்சியோட ஒரு உதாரணம். இது மாதிரி மற்றவைகள் இருக்கு, ஏத்தரியம், டெதர், டோஜ்காயின், இந்த மாதிரி பல இருக்கு இப்போ. ஆனா பிட்காயின் தான் வந்து மிக பிரபலமானது. இன்னைக்கு வந்து எலான் மஸ்க் போன்ற பல பில்லியனர்கள், அதுவும் தொழில்நுட்பத்துல பெரிய பிரபலங்களா இருக்கவங்க, அவங்க வந்து நிறைய இதெல்லாம் விற்கிறாங்க, வாங்குறாங்க. 2010களில் ஒரு விளிம்பு நிலையிலிருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான டாலர், இன்ஃபேக்ட் இப்போ வந்து $1.5 பில்லியன் சொல்றாங்க. அதுல ஒரு பரிவர்த்தனையும் ஆயிரக்கணக்கான டாலருக்கு வந்து செய்யப்படுது. மொத்த மதிப்பு வந்து $1.5 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு. இத வந்து சிலர் வந்து இந்த கிரிப்டோ வந்து முதலாளித்துவத்தை சீர்திருத்துவதற்கான அல்லது அதை தூக்கி எறிவதற்கான வழிமுறையா வந்து சிலர் சொல்றாங்க. இதுல உண்மை இருக்கா, இல்ல இது வந்து ஒரு மிகையான இதா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மார்க்சிசம் தழுவி இருக்கும். அதனால நான் அதை படிச்சுட்டு என்னால முடிஞ்ச எளிய இதுலயும் சொல்றேன். ஏதாவது கேள்வினா கேட்கலாம். இப்போ முக்கியமான விஷயம், இது வந்து மார்க்சியம் தழுவிய விஷயமா அப்படின்றத பார்த்தோம்னா சில முரண்கள் முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இத மார்க்சியம் தழுவியதுன்னு ஆதரிச்சு பேசுறவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றதையும் ஒரு சின்ன சுருக்கமா ரெண்டு புள்ளிகள் பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து பண்டம் சார்ந்த கவர்ச்சி, கமாடிட்டி ஃபெட்டிசிசம் சொல்லுவோம். அப்புறம் ஊக மூலதனம், ஸ்பெகுலேட்டிவ் கேபிட்டல். இப்போ வந்து மூலதனம் பார்ட் 1 புக்ல இது வந்து என்னோட தமிழாக்கம். இது வந்து சரியா இல்லைன்னா நீங்க கரெக்டான இதை சொல்லுங்க. அதாவது வந்து பண்ட வடிவத்தின் மர்மமான தன்மை இது மட்டும்தான். அது மனிதர்களின் சொந்த உழைப்பின் சமூகத்தன்மையை அவர்களின் சொந்த உழைப்பின் பொருள்களின் புறநிலை பண்புகளாக, இந்த விஷயங்களின் சமூக இயற்கை பண்புகளாக மனிதர்களுக்கு திருப்பி பிரதிபலிக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா வந்து இப்போ ஒரு பொருள்களுக்கான உள்ளார்ந்த மதிப்பில்லாத ஒரு மதிப்பு அதை வந்து கொடுக்க முடியும் கிரிப்டோ கரன்சிக்கு. அதனால வந்து இந்த கவர்ச்சி சார்ந்த, ஐ மீன் பண்டம் சார்ந்த கவர்ச்சி அப்படின்றது வந்து இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இருக்கு. அதாவது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, சும்மா ஒரு கிரேஸ் இருக்குப்பா அதுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது மாதிரிதான். அதுக்கு வந்து இப்போ ஐபோனுக்கு அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் கார், அதுக்கு உற்பத்திக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுக்கும் அதோட விலைக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கு வந்து எந்த அளவுக்கு கவர்ச்சி இருக்கோ மக்கள் மத்தியில, அதை பொறுத்துதான் அதோட விலை நிர்ணயமாகுது. ஸோ அதை போன்றே கிரிப்டோ கரன்சியும் வந்து உழைப்பு சார்ந்த மதிப்பில்லாமல் கவர்ச்சி சார்ந்த மதிப்பை பெற்றுள்ளது. இது வந்து முதல் விஷயம் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம் வந்து ஊக மூலதனம். அதாவது வந்து கிரிப்டோ கரன்சியில வந்து உற்பத்தி முதலீட்டை விட, அதாவது எவ்வளோ
உற்பத்தி பண்ணணும், தேவை எவ்வளோ இருக்கு, அதுக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணணும், அதுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படின்றத விட நிதி கையாளுதல், அதாவது வந்து இப்போ நம்ம எவ்வளோ இது பண்ணா எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத, எவ்வளோ மக்களை வந்து வாங்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு அந்த நிதி கையாளுதல் மூலமா செல்வம் உருவாக்கப்படுது. அந்த ஊக மூலதனத்தை வந்து மார்க்ஸ் கண்டித்தார். அதன் நிலையற்ற விலை, ஏற்ற இறக்கங்கள், அதோட வந்து பொருளாதார வீழ்ச்சிக்கு எளிதில் அது வந்து பாதிக்கப்படும். இப்ப வந்து 2008 பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் இதை வந்து உருவாக்குனாங்க. ஆனா இதுவே வந்து பொருளாதார வீழ்ச்சி வந்தா அதிகமா பாதிக்கப்படுற ஒரு விஷயம் கிரிப்டோ கரன்சி. அதனால அது வந்து ஒரு ஊக மூலதனத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது இப்போ குவியும் தனிச்சொத்தும் அதிகாரமும். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சில என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில இருந்த ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு அது எப்படி இதுக்கு பொருந்ததுன்னு பார்ப்போம். முதலாளித்துவம் பெருகிய முறையில் மக்கள் தொகை, உற்பத்தி வழிமுறைகள் மற்றும் சொத்து ஆகியவற்றின் சிதறிய நிலையை அகற்றி வருகிறது. அது மக்கள் தொகையை ஒன்றிணைத்து உற்பத்தி வழிமுறைகளை மையப்படுத்தி சொத்துக்களை ஒரு சில கைகளில் குவித்துள்ளது. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம வந்து பார்த்தோம்னா அதை வந்து இந்த நிதி, பணம் வந்து ஜனநாயக மயமாக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து யார் வேணா வாங்கலாம் அப்படின்னு வந்து, யார் வேணா வாங்கலாம், நாடு இது பேதம் இல்லாம எங்க வேணா வாங்கலாம் அப்படின்லாம் சொன்னாலும், அது ஜனநாயக மயமாக்கப்படுறது மாதிரி தெரிஞ்சாலும், கிரிப்டோ கரன்சி வந்து புதிய அந்த செல்வத்தை வந்து ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு வந்து வழிவகுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிரிப்டோ கரன்சி கையிருப்பு யார் கையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல பெரும்பகுதி வந்து முதலாளி வர்க்கத்தை தான் இருக்கு. இது வந்து அந்த செல்வத்துக்கான ஏற்றத்தாழ்வு தான் காமிக்குது. ஸோ அதனால அது வந்து எல்லாருக்குமான பணம் கிடையாது, எல்லாருக்குமான நாணயம் கிடையாது. அப்புறம் ஏங்கல்ஸ் வந்து இன்னொரு விஷயத்துல சொல்லும் போது, இந்த அரசு வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சமூகத்தின் விளைபொருள் ஆகும். இந்த சமூகம் தன்னுடன் ஒரு தீர்க்க முடியாத முரண்பாட்டில் சிக்கியுள்ளது என்பதற்கான ஒப்புதல் இது. அது தன்னால் விரட்ட முடியாத இணக்கமற்ற விரோதங்களாக புரிந்துள்ளது. அதாவது வந்து அதிகாரம் வந்து இதுக்கு ஒத்துழைக்குது, இந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஒத்துழைக்குது அப்படின்றது தெரியும் நமக்கு. அதாவது வந்து அதாவது வந்து அந்த கிரிப்டோ கரன்சியை வந்து பரவலாக்கப்பட்ட தன்மையோட ஒருத்தர் பார்த்தாலும், ஒரு அரசற்ற அமைப்பு அப்படின்ற கருத்தோட ஆரம்பத்துல அது தெரிஞ்சாலும், அது வந்து ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பிற்குள்ளதான் செயல்படுது இப்ப வரைக்கும். அதனால அது உண்மையில் அரசற்றதாகவோ இல்லைன்னா முதலாளித்துவவாதிகளின் செல்வாக்கிலிருந்து விடுபடவோ முடியாது, அவங்க கட்டமைப்புக்குள் இது செயல்படுற வரைக்கும். இப்போ வந்து இலான் மஸ்கோ வாங்கி விற்கிறாரு, இல்ல மெட்டா நிறுவனம் மார்க் ஜக்கர்பர்க் அவங்க தான் வந்து நிர்ணயிக்கிறாங்க எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு. அது அந்த மாதிரி ஒரு முதலாளித்துவ கட்டமைப்புல அது செயல்படுது. அது இருக்கிற வரைக்கும் உண்மையிலே வந்து அது முதலாளித்துவவாதிகளோட கட்டுக்குள்ளதான் அது இருக்கும். அடுத்தது வந்து விடுதலையின் தவறான உணர்வு. இப்ப ஜெர்மன் சித்தாந்தத்துல வந்து சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, ஆளும் வர்க்கத்தின் கருத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆளும் கருத்துக்களாக இருக்கின்றன. அதாவது சமூகத்தின் ஆளும் பொருள் சக்தியாக இருக்கும் வர்க்கம் அதே நேரத்தில் அதன் ஆளும் அறிவுசார் சக்தியாகும். இப்ப வந்து கிரிப்டோ கரன்சி வந்து சுதந்திரமா யார் வேணா இது பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும், முதலாளித்துவத்துக்குள்ளதான் அதோட செயல்பாட்டையே வந்து ஒளிச்சு வச்சிருக்கு. இப்ப தொடர்ச்சியான சுரண்டல்கள்,
பொருளாதார அதிகார ஏற்றத்தாழ்வுகளை அது வந்து மறைக்கிற மாதிரி வந்து ஒரு அதாவது பொருளாதார அதிகாரம் ஏற்றத்தாழ்வு எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சியை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வருது. ஆனா உண்மையிலே அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இத வந்து நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து யாராவது நினைச்சாங்கன்னா அது வந்து தவறான உணர்வு. அதுக்கு காரணம் வந்து அது மறைச்சு வச்சிருக்கு எல்லாத்தையும். அது வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லை. அந்த சுரண்டல் எப்படி நடக்குது, அதே மாதிரி பொருளாதாரமோ அதிகாரமோ ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கு அப்படின்றது புரியாததுனாலதான் அவங்க வந்து இது வந்து ஒரு விடுதலைக்கான வழி அப்படின்னு வந்து தவறான நினைக்கிறாங்க. அடுத்தது வந்து தெளிவான மதிப்பு இல்லாமையும் பணத்தின் இயல்பும். இப்ப வந்து ஒரு பண்டத்தின் மதிப்பு அதை உற்பத்தி செய்ய தேவையான உழைப்பால் தீர்மானிக்கப்படுகிறது என்று மார்க்சின் உழைப்பு மதிப்பு கோட்பாடு கூறுகிறது இல்லையா? சோ அதாவது வந்து கிரிப்டோ கரன்சிகள் உடல் உற்பத்தியுடன் தொடர்பில்லாத மதிப்பை கொண்டவை. ஒரு மெஷின் இப்போ ஒரு முதலாளி இருக்காங்கன்னா அவர்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் நிறைய கணினிகள் இருக்கு. அது வந்து கணினி பிணையத்துல இருக்கு. அதை வச்சு அவரு இது பண்றாரு, உற்பத்தி பண்றாரு இந்த கிரிப்டோ பிட்காயின்ஸை. ஸோ இதுல வந்து யாரோட உடல் உழைப்பும் கிடையாது. அவருக்கு இருக்க மெஷின்ஸை வச்சு அவரே உற்பத்தி பண்றாரு. அது வந்து அவருடைய சொத்தாகுது. அடுத்தது வந்து பணத்தோட தன்மையை வந்து மார்க்ஸ் ஆய்வு செய்யும் போது அது எவ்வாறு வந்து உழைக்கும் வர்க்கத்தை கட்டுப்படுத்தவும் கையாளவும் ஒரு கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அது நமக்கும் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பெரும்பாலும் முதலாளித்துவ வர்க்கத்தின் கையில பதுக்கப்பட்டிருக்கும் அந்த கிரிப்டோ கரன்சி வந்து அதாவது வந்து அவங்க வந்து சோசியல் மீடியாலயோ அதுக்கான ஒரு கவர்ச்சியை அதிகம் பண்ணுவாங்க. அப்ப வந்து எல்லாரும் இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பெரிய விஷயம் ஆக போகுது போல இருக்கு. ஆனா வந்து அதையெல்லாம் உருவாக்கி அவங்க தான் பதுக்கி வச்சிருக்காங்க. அது வந்து அதுக்குள்ள வந்து உழைக்கும் வர்க்கத்தை இழுப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட உழைப்ப வந்து கொடுத்து அதுல வர காசுல வந்து அதை வந்து அந்த பொய்யா மதிப்பு உயர்ந்த ஒரு கிரிப்டோ கரன்சிய தங்களோட உழைப்புனால சம்பாரிச்ச காசை வச்சு வாங்குவாங்க. உழைப்ப வந்து கொடுத்து வாங்குவாங்க. சோ இப்போ இது வந்து இந்த உழைக்கும் வர்க்கத்தோட உழைப்ப தங்களோட உபரி மூலதனமா வந்து மாத்திக்கிறாங்க இந்த முதலாளித்துவ வர்க்கம். ஸோ அந்த மாதிரி மாத்தி அந்த உழைக்கும் வர்க்கத்தை அவங்க அடக்கி ஆண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த உழைக்கும் வர்க்கம் வந்து தன்னோட உழைப்பை கொடுத்து வந்த பணத்துல இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதோட மதிப்பு போயிடும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவங்க இன்னும் உழைக்கணும், அவங்களுக்கான தேவைகளுக்கு திரும்ப உழைக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து இதனால வந்து இந்த உழைக்கும் வர்க்கம் வந்து எப்பவுமே வந்து முதலாளித்துவ வர்க்கத்தை சார்ந்தே இருப்பாங்க. இது வந்து இதோட மதிப்பு வந்து குறுகிய நேரத்துல சில மணி நேரங்கள்ல வந்து பல மடங்கு ஏறி இருக்கு. 10 மடங்கு 20 மடங்கு அப்படிலாம் ஏறி இருக்கு. ஏறிய திடீர்னு 50 மடங்கு இறங்கின அந்த மாதிரி இதுவும் வரலாற்றுல நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இது வந்து ஒரு உலக நாணயமா இருக்க முடியாது. இது ஒண்ணு. அடுத்தது வந்து எந்த நாட்டு பொருளாதாரத்துக்கும் தொடர்பில்லாத காரணத்தினால கிரிப்டோ கரன்சி வந்து எந்த பொருளாதார பின்புலமும் கிடையாது அதுக்கு. இப்போ வந்து இந்தியா கரன்சி வந்து இந்திய ரூபாய் நோட்டு வந்து மதிப்பு இழக்குது அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சரியுது, அதனால அதோட மதிப்பு இழக்குதுன்னு அர்த்தம். டாலரோட மதிப்பு ஏறுதுன்னா அமெரிக்க பொருளாதாரம் மேன்மை அடைஞ்சிட்டு இருக்கு, அதனால அவங்களோட டாலருக்கான மதிப்பு கூடுது அப்படின்னு அதை தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்து ஒரு பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தும் போது மற்ற நாணயங்கள் மாதிரி ஒரு பொருளுக்கான நிலையான மதிப்புக்கு அதை கொடுக்க முடியாது. அதோட இது மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு தகவல். இப்போ வந்து வேற நாட்டுகள்ல வந்து இதை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் வந்து பிட்காயின் பரிவர்த்தனைகள் வந்து சட்டவிரோதமானது.
லீகலி பேண்ட். சீனால வந்து வங்கிகள் வந்து பிட்காயின் பரிவர்த்தனைகள் கையாள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இது வந்து சின்ன சில விஷயங்கள். இப்போ சுற்றுப்புற சூழல் அது சார்ந்த கவலைகளும் இந்த வளங்களை சுரண்டுதலும் இது பற்றியும் வந்து மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிப்டோ கரன்சி உருவாக்க இப்ப நம்ம என்ன தேவைப்படுது? கணிப்பொறிகள் தேவை, அதை குளிரூட்ட வந்து நீர் போன்ற வளங்கள் தேவை, அது இல்லாம அதிக ஆற்றல், மின்சாரம் அந்த மாதிரி இதெல்லாம் தேவை. இது வந்து ஒரு தேவைப்படும் ஒரு செயல்முறை. இது வந்து சுற்றுச்சூழல் கவலைகளை எழுப்பியிருக்கு. ஏன்னா வந்து இது வந்து நாணயம் உருவாக்குறதுக்கு இது பண்றோம். ஆனா அதோட மதிப்பு வந்து எவ்வளவு இருக்கும்னு தெரியாது, ஏறியும் இறங்கும். இப்போ ஒரு தங்கமை எடுத்தோம்னா தங்கத்தை வந்து நம்ம ஒரு பரிவர்த்தனையில உபயோகப்படுத்தும் போது அது அப்படியே வந்து இருக்கும், அது வந்து மாறாம இருக்கும். அதே மாதிரி வந்து அதோட மதிப்பு வந்து ஒரு சின்ன 5 கிராம் தங்கமே வந்து எந்த ஒரு நாணயம் கரன்சி நோட்டுகள் எதை எடுத்தாலும் அது அதுக்கு வந்து சின்ன தங்க இதே வந்து நிறைய மதிப்புக்கு மதிப்பு இருக்கிறதா இருக்கும். அதனால அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எளிதா கொண்டு போக முடியும், பத்திரப்படுத்தி வைக்க முடியும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா வந்து இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இல்லாம ஆனா வந்து அது சுற்றுச்சூழலுக்கும் மாசு கொண்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து அந்த கணினி வந்து ஓடிட்டு இருக்கு, அது வந்து நீர் எடுத்துக்குது, மின்சாரம் எடுத்துக்குது, எல்லாம் எடுத்துக்குது. இந்த முதலாளித்துவத்தின் கீழ் இந்த லாபத்தை இடைவிடாது துரத்துவது அது வந்து இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கு வழிவகுக்கிறது. அதாவது நமக்கு தேவை என்ன அப்படின்றத பொறுத்து இப்ப வந்து ஒரு நாடே வந்து ஒரு ரூபாய் நோட்டோ இல்ல டாலர் நோட்டோ பவுண்ட் நோட்டோ அச்சடிக்கிறாங்கன்னா இவ்வளவுதான் அளவோடு தான் அச்சடிக்கணும் அப்படின்னு ஒரு அளவு வச்சுப்பாங்க. அது அவங்களோட பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கும். அது வந்து அந்த நாட்டோட மத்திய வங்கி வந்து நிர்ணயிப்பாங்க. இதுல அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அதனால எவ்வளவு வளங்கள் வேணாலும் இது பண்ணிக்கலாம், சுரண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த இந்த சுரண்டுவது வந்து தயாரிக்கிற போதே நடக்குது. சமகாலத்துல வந்து இது வந்து வெளிப்படுது. இப்போ கிரிப்டோ கரன்சியை வந்து மார்க்சியத்துக்கு ஆதரவாக வாதாடுறவங்க எந்த மாதிரி ஒரு 2 விஷயத்த வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு அது வந்து ஒரு மேலோட்டமான புரிதல் தான். அதாவது பரவலாக்கம், டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றத வந்து ஒரு ஆதாரமா கொடுப்பாங்க. அதாவது மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமூகத்தை மார்க்ஸ் கற்பனை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சிகள் வந்து பரவலாக்கப்பட்ட தன்மையை குறிப்பாக தனிநபர் அரசு அதிகாரத்துக்கு உட்படாத பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் கட்டமைக்கப்பட்டவை, அதனால மார்க்ஸும் எங்கெல்ஸும் ஆதரிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து முக்கியமான விளக்கம் என்னன்னா, இந்த நாணயத்தை உருவாக்குற வந்து சுரங்கமர்கள்னு சொல்லுவாங்க, மைனர்ஸ்னு. அவங்கதான் வந்து அந்த உருவாக்குவாங்க. ஒரு பிட்காயினை உருவாக்குறதுன்னா அவங்க மைனர்ஸ். அவங்க ஒரு வேலை, அதாவது இந்த கணிப்பொறி அவங்களோட கணிப்பொறி வேலை செய்யும், அதுல அவங்களுக்கு கிடைக்கும். அது அது வந்து நடைமுறையில பார்த்தோம்னா அது ஒரு புது முதலாளித்துவ வடிவம் தான். அதை வந்து சில முதலாளிகளால் மட்டும்தான் பண்ண முடியுது. அவங்க தான் வந்து அந்த நிறைய கணினிகளை வாங்கி அதை வச்சு அதை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. அதனால அது வந்து ஒரு தனிநபர் தனி சொத்து மாதிரி தான் ஆகுது அது. அடுத்தது இன்னொரு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு, அதனால வர சமுதாய மாற்றங்கள். மார்க்ஸும் எங்கெல்ஸும் வந்து சமூகத்தை வந்து புரட்சிகரமா மாற்றி அமைக்க தொழில்நுட்ப முன்னேற்றம் தான் முன்னேற்றத்துக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. இதை வந்து தப்பா ஆதரிக்கிறவங்க.
ஆனா இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு என்பதால் இது வந்து ரெண்டுமே செய்ய முடியும். அதாவது ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கலாம், அல்லது ஒரு சமத்துவ சமூக கட்டமைப்பிற்குள் பயன்படுத்தணும்னா வளங்களை வந்து மிகவும் சமமான விநியோக உற்பத்திக்கான விநியோகத்துக்கு சாத்தியமாக்கக்கூடிய ஒரு பங்களிக்கக்கூடிய ஒரு கருவியா கூட பார்க்கலாம். ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ரெண்டுமே சாத்தியம் அப்படின்றதுல முக்கியமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உற்பத்தி முறையில அடிப்படையில மாற்றம் இல்லாம வெறும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மட்டும் சுரண்டலின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. இதுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் மட்டுமே அதிகரிக்கும். வெறும் தொழில்நுட்பம் மட்டும் முன்னேறிட்டே இருக்கு, சமூக இது கட்டமைப்பு மாறவே இல்லை. அந்த உற்பத்தி முறை அடிப்படையில வந்து எந்த மாற்றமும் இல்லை, முதலாளித்துவ உற்பத்தி முறை தான் இருக்கு அப்படின்னா, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வந்து சுரண்டலுக்கு தான் உதவுமே தவிர, ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்க தான் உதவுமே தவிர ஒரு சமத்துவ சமூகத்தை கொண்டு வராது. இப்போ இதோட நம்ம நிறைய விஷயம் பேசணும். அதுல சரி என்னப்பா இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்க, என்ன ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயம் வந்து எனக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து இந்த கிரிப்டோ கரன்சின்றது பங்கு சந்தையை போலவே அல்லது அதை விட அதிகமாகவே சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது. இது வந்து இப்போ யாராவது வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, நம்ம இப்போ சமூக மாற்றம் பத்தி இது வந்து இது வந்து தனிநபர் சம்பந்தப்பட்டது, அவங்களோட விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது வந்து சமூக மாற்றம் வர்றதுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் நாணயம் உதவி பண்ணுமா? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கிரிப்டோ கரன்சி வந்து தொழிலாளர் வர்க்க விடுதலைக்கான சக்தியாக செயல்படுவதற்கு பதிலாக முதலாளித்துவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றதுதான் வந்து உண்மை. இது வந்து மேலோட்டமா பார்த்தா தெரியாது, அதோட டேட்டாவை நம்ம போய் தேடி பார்த்தோம்னா அது நமக்கு வந்து தெரியும். இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். தோழர்களே, மிகவும் சுருக்கமாகவும் அதே சமயத்துல ரொம்ப விளக்கமா மார்க்சியத்தோட தொடர்புபடுத்தி இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி பேசியிருக்காரு. அவர் மாதிரியே சொன்ன மாதிரி இது ஒரு அறிமுகம் தான். இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசுறதுன்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அது உற்பத்தி பண்றதுங்கிறதே அது ஒரு பெரிய விஷயம். நான் உற்பத்தி பண்ற ஒரு இடத்த பார்த்துருக்கிறேன். அது பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கோம். யாரும் வீட்டிலாம் வச்சாங்கன்னா தூங்க முடியாது. பவர் கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா போனோம்னா அது ரொம்ப விரிவா போகும். அவர் வந்து இதனுடைய மெயினா மார்க்சிய பார்வையில வந்து இதை எப்படி பார்க்கலாம், அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு விளக்கியிருக்காரு. ஆனா மிகவும் சிறப்பான பேச்சு. முதல் பேச்சு நம்ம மார்க்சிய மைத்திரியை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விளக்கமாக, அதுவும் மார்க்சியத்தோடு தொடர்புபடுத்தி பேசியது வந்து ரொம்பவும் சிறப்பு. நம்ம தோழர்களுக்கு கண்டிப்பா நிறைய கேள்விகள் இருக்கும். கேள்விகள் இருக்க தோழர்கள் கேட்கலாம். பெரும்பகுதி இன்னைக்கு பேசுனது தொடர்புபடுத்தி கேள்விகளை கேளுங்க. ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல போய் ரொம்ப கேள்விகள் கேட்க வேண்டாம் கேட்டுங்க. தோழர்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தோழர் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கேள்விகள் நீங்க மார்க்சியம் சார்ந்து சொல்றீங்க, அதுல இருந்து போகலாம். கொஞ்சம் தெரிஞ்சதுல இருந்து, அறிந்ததிலிருந்து அறியாததை தெரிந்து கொள்வது தானே அறிவு. அதனால அதுல போனோம்னா இதுல வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, உற்பத்தி முறைகள் மாறாமல், நுகர்வின் தன்மை மாறாமல், அதை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பே ஒன்று இல்லாமல் எந்த கரன்சியும் இயங்க முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்ப அமெரிக்கா வந்து டாலரை வந்து முன்னிலைப்படுத்துது.
உங்களுக்கு தெரியும், சதாம் ஹுசேன் வந்து டாலர்ல டீல் பண்ணாத கோல்டுக்கு போனதுனால தான் அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரிப்டோ கரன்சியை யார் உற்பத்தி பண்றாங்கன்னு கூட இல்லாமல், அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இதை வந்து நுகர்வது என்பது எப்படி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய புதிரா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கான மதிப்பு இப்போ சொல்றோம். இப்போ டாலருக்கு வந்து இன்னைக்கு இந்திய ரூபாய் வீழ்ச்சி 87 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னா, அந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்ற அடிப்படையில தான் இது நிர்ணயிக்கப்படுது. இப்படி எந்த ஒரு விதியுமே இல்லாமல் இது கிரிப்டோ கரன்சின்றத ஒன்று வந்து கையாளப்படுது அப்படின்னு சொன்னா, இதை யார் வாங்குவார்கள்? இதற்கான உத்தரவாதத்தை யார் தருவார்கள்? இதை வந்து நுகர்பவர்கள் யார் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம எப்படி இப்படி ஒரு கரன்சி வந்து சர்வைவ் ஆக முடியும்? இது வந்து கொள்ளை கூட்டத்தினருக்கிடையில பரிமாறக்கூடிய பண்டமாற்று முறை மாதிரி தானே இது இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. நல்ல நல்ல கேள்வி. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பங்குச்சந்தை அப்படின்றதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்ன ஒரே வித்தியாசம், அது பங்குச்சந்தைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா போகல. அந்த அது அது அதை வந்து பாத்தீங்கன்னா, பங்குச்சந்தையில ஒரு நாட்டிலையும் வந்து அந்த நாட்டோட அரசாங்கம் சில விதிகளை வச்சிருக்கு. இப்போ நம்ம நாட்டிலேயே வந்து 1992ல ஹர்ஷத் மேத்தாவோட இதெல்லாம் வந்த பிறகு அது வரைக்கும் வந்து பங்குச்சந்தையும் அந்த அளவுக்கு விதிமுறைகள் இது கட்டுப்பாடுகள் இல்லாம தான் இயங்கிட்டு இருந்தது. என்ன வேணா பண்ணலாம், ஒரு 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 சில விதிகள் இருந்தது. ஆனா வந்து அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. அதனால வந்து பலர் வந்து அதுல வந்து மற்றவர்களை ஏமாற்ற வந்து வழி இருந்தது. இப்போ வந்து அதை பார்த்த பிறகு 1992க்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் வந்து ஓகே, இதுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும்னு கொண்டு வராங்க. இன்னைக்கும் வந்து அதுல ஓட்டைகள் இருக்கு. அதோட முக்கியமான இது வந்து அது ஒரு ஊக மூலதனம் தான். அது இந்த ஐசிஐசியோட பங்கு வந்து எவ்வளோ அப்படின்றது யாரோ ஒருத்தர் வந்து ஊகிக்கிறாங்க, அதை வந்து மத்தவங்க ஒத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கான அவங்க ஐசிஐசிஐ எவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்றது அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கு வந்து அதே மாதிரி தான். ஆனா என்ன ஒரே வித்தியாசம் என்னன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் பங்கு சந்தைக்கும் ஒரு நாட்டுக்கு நடுவுல சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது வந்து நமக்கு வந்து சில ஆதாரங்களை கொடுக்குது. அதனால பங்கு சந்தையில நிறைய பேர் இது பண்றாங்க, பரிவர்த்தனைகள் பண்றாங்க. இப்போ இந்த கடந்த சில வருஷங்களா இந்தியாலையும் நிறைய பேர் இது பண்றாங்க. ஆனா வந்து கிரிப்டோ கரன்சியில இன்னமும் வந்து எனக்கு வந்து நான் வந்து என்கிட்ட பணம் இருக்கு, இதுல கொஞ்சம் நான் வந்து போட்டு பாக்குறேன், எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு அது போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இது பண்றாங்க. அது இல்லாம முதலாளிகள், பெருமுதலாளிகள், நீங்க பாத்தீங்கன்னா மெட்டாவோட மார்க் ஜக்கர்பர்கா இருக்கட்டும், இல்ல இலான் மஸ்கா இருக்கட்டும், இவங்க தான் வந்து அந்த இதை உற்பத்தி பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. தோழர், இப்ப நீங்க ஒரு சிறு பகுதியை தான் தொட்டிருக்கீங்க வழியா நான் கேட்ட கேள்விகளுக்கான விடை கிடைக்கல. ஆனாலும் அந்த தொட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றை வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க ஹர்ஷத் மேத்தாவோட கேஸ் வந்து எடுத்தீங்க. நான் அதை தான் பேச விரும்பினேன், அது அடுத்த கட்டமா வச்சுக்கிட்டேன், நீங்களே அதை வந்து கொண்டு வந்துட்டீங்க. ஹர்ஷத் மேத்தா கேஸ்ல வந்து லீகல் வயலேஷனே கிடையாது. ஹர்ஷத் மேத்தா என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர் செக்யூரிட்டிஸை வந்து ஒரு பேங்க்ல வச்சு பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் அந்த பேங்க் மேனேஜரோட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த செக்யூரிட்டி வாங்கி இன்னொரு பேங்க்ல வச்சு, இது மாதிரி நிறைய பேங்க்ல வச்சு வந்து மூலதனத்தை திரட்டி அந்த மூலதனத்தை சில பங்குகளை வாங்குவதற்கு மடமடன் வாங்கி அந்த விலையை ஏற்றிட்டு மறுபடியும் அது குறையுது அப்படின்னும் போது அது இவர் வாங்கிப்பாரு, அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க வாங்க வைப்பார். இப்படி அவர் செஞ்சார், அவர் லீகலா பண்ணாரு. ஆனால் அரசாங்கம் வந்து அவர் வந்து எங்கேயும் பணத்தை கொண்டு போய் இல்லை,
அரசாங்கம் அவரை கைது பண்ணாமல் விட்டிருந்தா அவர் மொத்த பணத்தையும் அவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் நூற்றுக்கணக்கான வங்கி மேனேஜர்கள் உள்ள போக வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஆனால் அர்ஷத் மேதான்ற ஒரு தனி மனுஷனை பலி வாங்கி அவ்வளோ பேங்க் மேனேஜரையும் இந்த அரசு காப்பாற்றி விடுது. அதுதான் உள்ள நிலைமை. அதுல ஃபிளாஸே எதுவும் கிடையாது. அர்ஷத் மேத்தா பண்ணதுல சட்ட ரீதியான இது எதுவுமே கிடையாது. இங்கே வந்து இந்த கிரிப்டோ கரன்சில வரும்போது அங்க வந்து ஹார்ட் டாக்குமெண்ட் இருக்கு. இல்ல நம்ம அதுக்கு தான் வரேன் நான். அதுல அங்க வந்து ஹார்ட் டாக்குமெண்ட் இருந்ததுனாலதான் அதை வந்து அப்ப வந்து யார் குற்றவாளிகள்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அரசு தெரிஞ்சுக்கிச்சு. அரசு நிறைய பேரை தப்ப விட்டுதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அர்ஷத் மேதாவை தண்டிச்சதுக்கும் நிறைய பேர் தப்ப விட்டதுக்குமான ஆவணங்கள் அப்படியே இருக்குது. ஆனா கிரிப்டோ கரன்சில அப்படி என்ன ஆவணம் இருக்க வாய்ப்பு இருக்கு? கிரிப்டோ கரன்சில அதாவது வந்து லெட்ஜர்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து எல்லாரும் வந்து யார் வேணா போய் அந்த லெட்ஜர் வந்து எடுத்து சரி பார்க்கலாம். சரி பார்க்கணும்னா சரி பார்க்கறவங்களுக்கே வந்து கணினி வளங்கள் தேவை. அது அது வந்து இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து பெருமுதலாளிகள் தான். அதனால அவங்க கிட்ட தான் அந்த அது வந்து பொதுவாக பிணையத்துல இருந்தாலும் அவங்களால தான் பண்ண முடியுது. இப்போதைக்கு எந்த அரசும் அதுல வந்து தன்னுடைய பங்கை வந்து இன்னும் கொண்டு வரல. அதனாலதான் அந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க யாருமே அதுல போறதில்ல. அது எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதுல போறாங்க. அப்ப ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இது வந்து பரிமாறிக்கிறதுக்கு தான். ஸ்விஸ் பேங்க் கூட அது ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கு. இது வந்து ஒரு கொள்ளை கூட்டம் வந்து நடத்துற மாதிரி தான் இருக்குது ஒழிய இதுக்கு வந்து ஒரு லீகல் சாங்டிட்டியே கிடையாதுன்ற மாதிரி தானே தோணுது. அது அந்த மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா வந்து பல அரசுகள் வந்து இன்னும் அதை அங்கீகரிக்கவே இல்லை. இப்போ வந்து ஃபின்லாண்ட் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் கமாடிட்டி அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இது கரன்சின்னே ஒத்துக்காத அரசாங்கங்கள்லாம் இருக்கு. இது ஒரு கமாடிட்டி, யாராவது வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம், மற்ற ஒரு பொருள் வாங்குற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்ப என்கேஷ்மென்ட் எப்படி பண்ணாதுக்கு அதெல்லாம் கேரண்டி இருக்கா? ஆமா, அதெல்லாம் எதுவுமே வந்து அந்த அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கவே இல்லை. அதனால வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த அங்கீகாரம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் தான் இதுல இப்போ வாங்குறாங்க, விற்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா பிளாக் மணி இருக்கிறவங்க தான் வாங்க முடியும். பிளாக் மணி இருக்கிற அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதுல கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல, ஆனா நாளைக்கு அது வந்து பெரிய லாபத்தை எனக்கு கொடுக்கலாம், நான் வந்து அதை போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சு அந்த பணத்தை சரியா உழைச்சு சம்பாரிச்ச பணம் தான், அதை வந்து நான் வந்து இதுல போடுறேன் அப்படின்னு முதலீடு பண்றவங்க இருக்காங்க. யாருக்கிட்ட போய் கேஸ் ஃபைல் பண்றது? அவர் இப்ப இலான் மஸ்க் எல்லாம் இழப்பு இருந்ததுன்னா அவர் யார்கிட்டயும் போக மாட்டாரு. இதுல போனது போச்சு, வேற இதுல எனக்கு லாபம் வந்துச்சுன்னு போயிடுவாரு, அவ்வளவுதான். ஏதாவது அரசு அங்கீகரிச்சிருக்குது அந்த கிரிப்டோ கரன்சிய? அங்கீகரிச்சது நாடு இருந்தது. இப்போ இந்தியால வந்து ஒரு கரன்சி வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் ரொம்ப வந்து பாப்புலர் ஆகல. பிட்காயினை வந்து எந்த அரசு அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அரசாங்கம் எதுவும் அங்கீகரிச்ச மாதிரி நான் படிக்கல. இந்த கிரிப்டோ கரன்சில இந்த கள்ள பணத்தை பதுக்கி வைக்க முடியுமா? பார்த்து சொல்றேன். மெயினா அதான் நடந்துச்சு. இப்ப கிரிப்டோ கரன்சிக்கு வேல்யூ வர்றதே வந்து இந்த கள்ளப்பணத்தை பதுக்கி வைக்கிறது, அப்புறம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்களா, இந்த ட்ரக் மாஃபியா மற்ற அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி, அதனாலதான் இதுக்கு வேல்யூவே இருக்குது இப்போதைக்கு நிலைமைக்கு. இந்த ஹவாலா பண்ணம்ன்றாங்களா, அதுக்கு பேர் மறுபேர் தான் கிரிப்டோ கரன்சின்னு நினைக்கிறேன். இல்ல, ஹவாலா வேற, கிரிப்டோ வேற. ஹவாலா வந்து டிரான்ஸ்ஃபர் தான், அது லீகலான மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றது இல்லீகலா பண்றோம், அவ்வளவுதான். அரசாங்கம் இதுவும் அதே தானே, இதுவும் அப்படித்தானே வரும். இல்ல ஹவாலா பணமே வந்து இல்லீகல். ஒரு பணமே எப்படிங்க இல்லீகல்? அவர் தான் சொல்றாரு வந்து பிளாக் மணி ஒயிட் மணி ரெண்டுத்தையுமே நீங்க இதுல போடலான்றாரு.
அப்ப அது இல்லீகல் அந்த இல்லையே. அந்த கிரிப்டோ வந்து அதுக்கு யார் கேரண்டி? யாருமே கேரண்டி இல்ல. கேரண்டி நீங்க ஒரு இருக்கட்டும் சார். உங்களுக்கு கரன்சி ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் அக்செப்டட் பை தி கவர்மெண்ட் இல்லையா? 1000 ரூபான்றது வந்து அந்த அரசுடைய பணத்தை தானே இதுல முதலீடு பண்ண முடியும். அதுதான் பண்ண முடியும் தொடர். பட் கிரிப்டோ ஆயிட்ட பின்னாடி அதுல வந்து நமக்கு எந்த ஹோல்டு இல்ல. அந்த கிரிப்டோவுக்கு வந்து வேல்யூ இருக்கா? நாளைக்கு வேல்யூ 0வா 1 ரூபாயா? நீங்க என்னதான் அது சரி, அது சரிங்க. ஆனால் அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது லீகல் கரன்சி. இன்வெஸ்ட் பண்ணும்போது லீகல் தான். எல்லாமே லீகல். தோழர் வேற கேள்விகள் இருக்குங்களா தோழர்? அறிவுக்கடல் தோழர் ஏதோ வந்தீங்க. கேட்ட கேள்வி நீங்க சொன்ன பதில் எல்லாம் பொருத்தம் இல்லை. அதாவது என்னன்னா, கொஞ்சம் அவரு சொன்னதுக்கும் நம்ம சொன்னதுக்கும் வெவ்வேறு இடமா இருந்தது. ஏழுமலை வந்து அவருடைய கேள்வியோட அடிப்படை வந்து ஒரு அரசாங்கம் வெளியிடாம ஒரு நாணயம் எப்படி இருக்க முடியுங்கிறதா அவருடைய கேள்வியினுடைய அடிப்படை நான் புரிஞ்சுக்கிறேன். பாலச்சந்தர் சொன்ன பங்குச்சந்தை உதாரணம் ஓரளவுக்கு பொருந்தக்கூடியதுதான். என்னன்னா, பங்குச்சந்தை அப்படிங்கிறதுல தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு 16வது நூற்றாண்டுல. அப்போ இந்த வடிவங்கள்லாம் கிடையாது. என்னன்னா, ஒரு தொழில் தொடங்கும்போது பணம் பத்தலையா, கடன் வாங்குறதுக்கு பதிலாக நீங்க கொஞ்சம் ஒண்ணு நான் பங்கா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, அந்த பங்கு வாங்கின பங்கை நீங்க ரெடீம் பண்ண முடியாத உடனடியா தொழில் நடந்துட்டு இருக்கும் பொழுது வேற ஒருத்தட்ட கைமாத்தி விட்டுட்டு போறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வடிவங்கள்ல செகண்டரி மார்க்கெட் உருவாகி நீங்க பங்குச்சந்தைங்கிற வடிவங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் சவுத் சி பபுள்லாம் வந்துருது. இதெல்லாம் வந்த பிறகுதான் பங்குச்சந்தை ரெகுலேட் பண்ணப்பட்டது. அது மாதிரிதான் கிரிப்டோ போயிட்டு இருக்குங்கிறது அவருடைய தகவல். அது சரியான தகவல் தான். ஆனா ஏழுமலை கேட்ட கேள்வி வந்து அரசாங்கம் எதுவும் வெளியிடாம அது எப்படி ஒரு நாணயமா இருக்க முடியும்னு கேட்டார். ஆனா அந்த இடம் இப்ப இங்க விவாதம் எங்க போய் நிக்குதுன்னா, அதுல முதலீடு பண்ணலாமா இல்லையாங்கிற இடத்துல போய் நிக்குது. இப்ப கேள்வி அது இல்ல. அரசாங்கம் வெளியிடாத பணம் என்னோட புரிதல் எப்படின்னா, கிரிப்டோ வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு பரிவர்த்தனை நோக்கம் எல்லாம் இல்லாம உருவாக்கப்பட்டதுதான். ஆனா எல்லா விஷயங்களுமே எப்படி பங்குச்சந்தையினுடைய செகண்டரி மார்க்கெட் வந்த உடனே அது ரெகுலேட் பண்ணப்பட்டு அதன் பிறகு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் மார்க்கெட் ஒன்று வந்து சேர்ந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வடிவம் ஒரு கட்டத்துக்கு பிறகு கிரிப்டோ கரன்சியை கொடுத்து உங்களால பொருட்கள் வாங்க முடியும். அது இல்லீகலாக இருந்தாலும் கூட. அதாவது வந்து பிளாக் மார்க்கெட்ல சில பொருளை வாங்க முடியும். அதை வாங்கிட்டு போகும்போது டிரான்சாக்ஷன்ஸ்னால கிரிப்டோ கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். அப்படியான வடிவங்கள்னால அதை நாம ரியல் மணி கூட கன்வெர்ட்டிபிளா மாற்ற வேண்டிய இடமும் தேவையும் வருது. அந்த மாதிரி இடங்கள்ல கிரிப்டோல என்ன பண்றாங்கன்னா, நான் கொஞ்சம் காசு கொடுத்து ரியல் மணியை கொடுத்து கிரிப்டோ வாங்குறேன், திரும்ப அதை விற்கும் போது அது அப்ரிஷியேட் ஆயிருக்குங்கிறதுனால கிரிப்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா மாறி இருக்கு இன்னைக்கு. அதுதான் இதுல இருக்கிற வித்தியாசம். ஆனா கிரிப்டோ ஒரு கட்டத்துக்கு பிறகு எப்ப அதை கொடுத்து பொருட்கள் வாங்க முடியுமோ, இப்ப நீங்க சில நாடுகள் இருக்கு, உங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்கு. உங்களால ஒரு கிரிப்டோ கரன்சியை கொடுத்துட்டு அங்கேருந்து பொருளை இல்லீகலா வாங்கிக்க முடியுதுன்னா அப்ப ஒரு நாணயத்துக்கான இடம் கிரிப்டோ கரன்சிக்கு வந்துடுது. அப்படி வந்த பிறகு இன்னைக்கு சில நாடுகள் அதை லீகலா அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்க ஊர்ல கிரிப்டோ ஒரு லீகல் டெண்டர் அப்படின்னு நிறைய நாடுகள், அதாவது வந்து ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அதுக்கு. அப்படியான அப்ரூவல் இப்போ வந்திருக்கு. அந்த மாதிரி ஏற்போ வந்துருச்சு கிரிப்டோவுக்கு. அந்த கிரிப்டோ கரன்சி வேர் கிரிப்டோ கரன்சி இஸ் லீகல் அப்படிங்கிற லிஸ்ட்ல கனடா, சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் பார்ஷியலா சில இடங்கள்ல அந்த மாதிரி வெவ்வேறு விதமான வடிவங்களோட சில லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல அது ரொம்ப நார்மல் டே டு டே லைஃப்லயே புழங்கிட்டு இருக்கு. ஆக கிரிப்டோ வந்து ஆரம்பிச்சது ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தரவாதம் இல்லை, ஒரு அரசாங்கம் வெளியிட்ட பணம் இல்ல, சொல்ல போனா அது பணமே இல்லை. அப்படின்னா பணம் அப்படிங்கறத பத்தி நாம என்ன வடிவம் அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த வடிவத்துக்கு பொருத்தம் இல்லாம வந்ததுனால நமக்கு இன்னமும் அதை பார்க்கறதுல குழப்பம் இருக்கு. அதுதான் அங்கதான் சிக்கல். ஆனா கிரிப்டோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பிச்சு இந்த சின்ன பிள்ளைங்க இந்த பிசினஸ்னு ஒரு கேம் விளையாடுவாங்க தெரியுமா, நோட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அதை கொண்டு கொடுத்து கடையில கொடுத்து நீங்க பொருள் வாங்க முடியும்னு ஆயிட்டு அவங்க கையில இருக்க பணமாயிடும் இல்லையா? அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி இன்றைக்கு ஒரு பணம்ங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. உங்களுடைய ரியல் வேர்ல்டுனுடைய பணத்து கூட கன்வெர்ட்டிபிளா இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அதுல நீங்க ஒரு தடவை காசை கொடுத்து கொஞ்சம் கிரிப்டோ வாங்கினா திரும்ப வைக்கும்போது கூட வருது அப்படிங்கிறதுனால அதை ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு, அதை ட்ரேட் பண்ற எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அட்பார் வித் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்ற மாதிரி அது தனியா ஒரு ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவுதான் ரெண்டுக்குமான கம்பாரிசன். ஆனா தோழர் ஏழுமலை கேட்ட கேள்விங்கிறது அரசாங்கம் இல்லாத பணம்ங்கிறது இப்ப நான் சொன்ன வடிவம் தான். ஸ்டாக் மார்க்கெட்டும் முதல்ல முறைப்படுத்தப்பட்டெல்லாம் தொடங்கப்படல.
அது ஒரு கட்டத்துக்கு மேல நடைமுறையான பிறகு முறைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் வந்தது. இப்ப அது மாதிரியான இடத்துலதான் சில நாடுகள் அதை கிரிப்டோவை அக்செப்ட் பண்ணிக்கிறது. எங்க ஊர்ல ஏற்கனவே அதை புழங்குறாங்கன்னா நான் என்ன பண்றது, வேற வழியே இல்லை, ஒத்துக்கணும், அந்த மாதிரி இடத்துக்கு போறது, இந்த இடங்கள்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இது எங்க போய் நிற்குங்கிறதெல்லாம் போக போக தான் பார்க்கணும். நாம அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை அதை விவாதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்கு இப்ப தேவையில்லாத டாபிக்னு எனக்கு தோணுது. நன்றி தோழர், சிறப்பான விளக்கம், நன்றி. இல்ல தோழர் சொன்னது ஸ்டாக் மார்க்கெட் இதை ஒப்பிட்டது எனக்கு புரியல. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒண்ணு வச்சு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கான அமைப்பு இருக்கு. கிரிப்டோ கரன்சிக்கு அப்படி என்ன அமைப்பு இருக்கு? உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டா அது தொடங்கல, மார்க்கெட்டா தொடங்கல. முதல்ல நீங்க கப்பல்கள்ல தொழில் தொடங்கினவங்க, தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடன் வாங்கினாங்க. கடனை தாண்டி அதுல கூடுதல் பலன் எதிர்பார்த்தவங்க, அல்லது கடன் அந்த கப்பல் திரும்பி வரலைன்னா திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அப்போ ஒரு இன்சூரன்ஸுக்கு பதிலா வந்தது. இந்த மாதிரி வடிவங்கள்ல அது பங்கா மாறுது. இந்த பங்கை வாங்கி வச்சிருக்கிறவன் கப்பல் திரும்பி வர்ற வரைக்கும் அந்த காசை திருப்பி வாங்க முடியாது. அப்ப இன்னொருத்தர்கிட்ட அந்த பங்கை கைமாத்துற இடம் வருது. இந்த பங்கை கைமாத்தினா அது செகண்டரி மார்க்கெட் ஆயிடுது. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் அதை ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்து அதை ரெகுலேட் பண்ற இடமெல்லாம் வருது. இதெல்லாம் பங்குகள் அப்படிங்கறத ஆரம்பிச்சு ஒரு 2 செஞ்சுரி தேவைப்பட்டுச்சு இதெல்லாம் வர்றதுக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் கிரிப்டோவை பொறுத்த வரையில அது பெரிய ஒரு வணிக நோக்கத்தோட, ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வர நோக்கத்தோட எல்லாம் வரல. ஆனா எதிர்பாராத விதமா அதை நோக்கி அது போய்கிட்டு இருக்கு. அதனால இப்ப அதை ரெகுலேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த ரெகுலேஷன்ஸ் அரசாங்க கட்டுப்பாட்டுல இல்ல, வேற மாதிரி அது கிரே ஏரியாவா இருக்குங்கிறதெல்லாம் தனி. அது இப்ப நமக்கு விவாதத்துக்கு வேணாம்னு நினைக்கிறேன். தோழர் வேற கேள்விகள் இருக்குல்ல தோழர்? கேள்விகள், சந்தேகங்கள்? தோழர் இளங்கோ, கேள்விகள் கேட்குறீங்களா? தோழர் நல்ல முக்கியமான டாபிக். அதுல கமாடிட்டி ஃபெர்டிலைசர்ஸ்ல இப்ப ஐபோன் அதோட உண்மையான ரேட்டு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்க போகுது. ஆனா அது பல மடங்கு பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை உயர்த்தி விற்கிறாங்க. அதே மாதிரி பண வடிவத்துல கிரிப்டோ கரன்சியும் பிட்காயின் மாதிரி அதுக்கு உள்ளார்ந்த மதிப்பு எதுவும் கிடையாது. மதிப்புன்னு பாத்தீங்கன்னா மதிப்பை விட ஜாஸ்தி அது புழக்கத்துல விடப்படுது. அதை போதுமான அளவுக்கு அதுல அதான் தோழர் சொன்ன மாதிரி, அறிவுக்கடல் சொல்ற மாதிரி அது தேவையானவங்க வாங்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சு திருப்பி விற்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது நல்லா இப்போ பெருமளவுல புழக்கத்துல பிட்காயினே கேட்கிறேன். பிட்காயின் கூட நல்ல புழக்கத்துல இருக்கா? அதை கை மாத்திக்கிறது எல்லாம் நடக்குதா? பிட்காயினுடைய பரிவர்த்தனை ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. பரிவர்த்தனை ரெகுலரா நடக்குது. லாட்டின் அமெரிக்கால இருக்கிற பல நாடுகள்ல பிட்காயின் லீகல் டெண்டரா இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்க அந்த ஆட்சி அமைப்புல பிரச்சனை இருக்கிற பல நாடுகள்லயும் அங்க இருக்கிற அமைப்புகள் பரிமாற்றத்துக்கு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம நீங்க கிரிப்டோனா என்ன நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு கண்ட்ரியில கொண்டு போய் கிரிப்டோ கரன்சியை கொடுத்து ஒரு மொபைல் வாங்கிட்டு வர முடியும், இல்ல ஒரு காய்கறி வாங்கிட்டு வர முடியுங்கிற இடம் அந்த நாடு என்ன நிலைமைக்கு வந்திருக்கோம். என்னன்னா அந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில வேற வழியே இல்லை, அதையும் நான் லீகல் டெண்டரா ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தது. இதுல உள்ளார்ந்த மதிப்புங்கிறது பாத்தீங்கன்னா நாம இப்ப பயன்படுத்துற பணத்துக்கு பேரு ஃபியட் கரன்சி. ஃபியட்னா வெறும் உறுதிமொழி, அவ்வளவுதான். நான் அந்த நம்மளோட நோட்ல ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் திஸ் அமௌண்ட் நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டதா ஒரு பேப்பர் வச்சிருப்போம். அது வெறும் பேப்பர் தான், அதுக்குள்ள பணம் எல்லாம் கிடையாது. அதுல இருக்கிற உள்ளார்ந்த மதிப்புங்கிறது நம்ம அரசாங்கம் கொடுக்கிற உறுதிமொழி. இந்த இடத்துக்கு நம்ம வரத்துக்கு ரொம்ப காலம் ஆச்சு. நம்ம பணம் நீங்க பில்லியன்ல இருந்து நீங்க மாறி இதுக்கு பணத்துக்கு வரதுக்கெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட்ல ஏற்கனவே நமக்கு ஃபியட் மணி பழக்கமா இருக்கிறதுனால இது உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அதுக்கு தனியா மதிப்பு எதுவுமே இல்லைன்னாலும் கிரிப்டோ கரன்சிக்கான மதிப்புங்கிறது கூட போய்கிட்டே இருக்கு. அது கூட அவ்வளவுதான். நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுல நம்ம வழக்கமான பணத்தை பார்த்ததுல இருந்து அது கொஞ்சம் குழப்பமான வடிவமா தெரியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப வரக்கூடிய லாபம் உபரி மதிப்பை நீங்க அரசு ஏற்றுக்கொள்ளுதா? உங்களுடைய வருவாயில் வைக்க முடியுமா? அது சட்ட பிரகாரம் ஏற்றுக்கொள்ளப்படுதா?
தோழர் தோழர் இன்னி வரைக்கும் அது வந்து ஒரு முழுமையான வடிவத்துல இல்ல தோழர். நீங்க அது வந்து ஒரு கிரே மார்க்கெட் அந்த மாதிரியான இடத்துலதான் இருக்கு. சில நாடுகள் அவங்க நாட்டுல இதை லீகல் டெண்டர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சில நாடுகள் அங்க புழங்குறத தடை செய்யல. பல நாடுகள் எங்க நாட்டுல இதை புழங்குறத நாங்க இல்லீகல்னு சொல்றோங்கிறாங்க. இந்த எல்லா குழப்பங்களும் இப்ப வரைக்கும் இருக்கு. இதுல வர்ற லாபம்னு நீங்க சொல்றது இருக்கு இல்லையா, இது வந்து எப்படின்னா நீங்க வந்து அது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அப்ரிஷியேட் ஆகிட்டே போகும். அதை காயினை வித்து வாங்குறவங்க அதை எடுத்துக்கிறாங்களே ஒழிய இதை ரெகுலேட் பண்றதுக்கு சிலதை கொண்டு வராங்க. நம்ம இந்தியாவில கூட போன பட்ஜெட்ல கிரிப்டோல வர்ற ப்ராஃபிட்டுக்கு நான் இவ்வளவு டாக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கூகுள கேட்டா இந்தியாவில கிரிப்டோ லீகல்னு காட்டுது. ஏன்னா கிரிப்டோல வர்ற ப்ராஃபிட்டுக்கு அரசாங்கம் டாக்ஸ் போட்டா அது லீகல்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி தான் கூகுளே காட்டுது. அப்படி டாக்ஸ் போடுற நாடுகள், அதாவது வந்து மறைமுகமா லீகல் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிற நாடுகள் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. இப்போ இந்த கருப்பு பணத்தை கூட இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி அது டாக்ஸ் கட்டி எடுத்துக்கலாம். அதை ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஆமா, சரி. நேரம் இருக்கு, 5 நிமிஷம். வேற கேள்வி வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நான் பேசுறது கேக்குதா? நான் ஈஸ்வரன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு அறிமுகம்ன்றதுனால நம்ம அதிகமா போக முடியாது. ஆனா இன்னைக்கு பாலச்சந்திரன் வந்து முதல் முறையாக பேசியிருக்காரு என்பது வந்து தமிழ்ல பரவாயில்ல. அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப குழப்பக்கூடாதுன்ற ஒரு கவனத்துல இருந்ததுனால ரொம்ப சுருக்கி இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, தகவல் வந்து ஒரு தொடக்க நிலை தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இது மார்க்சி பார்வையில் பார்ப்பதற்கு முன்னாலே நம்ம முதல்ல தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு அப்புறம் மார்க்சி பார்வைக்கு போயிருந்திருக்கலாம் நினைச்சேன். ஏன்னா இன்னும் அதிகமாக அவர் தகவல் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல வந்து அவரை இன்னைக்கு பாராட்டுறேன். கண்டிப்பாக தொடர்ந்து இது மாதிரியான புதிய புதிய தலைப்புகள்ல அவர் நிறைய பேசட்டும், நாங்களாம் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு முதல்ல நான் பதிவு செய்கிறேன். ரெண்டாவது வந்து மார்க்சி பார்வையில் நம்ம மெதுவாக பார்க்கலாம் முதல்ல. ஏன்னா அதுவே குழப்பமாகவே இருக்கும்போது அதுக்குள்ள நம்ம வந்து நம்ம மதிப்பு என்பது சம மதிப்பை பற்றி தான் பேசிட்டு இருப்போமே தவிர மதிப்பை யூகித்து கூட்டுகின்ற மதிப்பெல்லாம் மார்க்சியத்தில் நம்ம மதிப்பிட மாட்டோம் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதை பற்றியெல்லாம் மெதுவாக விவாதம் போகலாம். முதல்ல வந்து அதை பற்றிய விவரங்கள் நம்மளுடைய தோழர்களுக்கு இடையில் என்ன உட்பட எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல புரிந்து கொள்வோம், அதுக்கப்புறமா மார்க்சி பார்வையில் அதற்கான விளக்கம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு தொடக்க புள்ளியாக நிச்சயமாக ஒரு சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக இதனுடைய விவரங்கள் இன்னும் அதிகமா தேவைப்படுகிறது. அதனால அடுத்த ஒரு இதே தலைப்புல பாலச்சந்திரன் பேசலாம், இல்லைன்னா யாராவது பேசினா நல்லா இருக்குமா. இன்னொரு நம்ம மார்க்ஸ் இந்த மையத்திலேயே செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நன்றி தோழர். சொல்லுங்க. உங்க உங்க ஊக்கத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. அது பதிவு செய்ய விரும்பினேன். நீங்க தமிழ்ல சொல்ல நல்லதான் வந்தது. அதுல ஒண்ணும் நான் முதல்ல வந்து தலைப்பு எப்படிதான் கொடுத்தேன் தோழர், தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ட்டு. அப்புறம் தோழர் பாலச்சந்திரன் தான் அப்படி வேண்டாங்க, அந்த அளவுக்கு டீட்டெயிலா பேச போறதில்ல, அறிமுகம் மட்டும் வச்சுக்கோ அப்படின்ட்டு. இல்ல, அறிமுகம் தான் முதல்ல கொடுக்க முடியும். முதல்ல அறிமுகம் தான் இருக்க முடியும். இதுல சிக்கல்கள் கேள்விகள் நிச்சயமாக வரும். இன்னைக்கு ஒரே நாள்லயே அதை முழுமையா தீர்க்க முடியாது. அதனால தொடக்க புள்ளி நம்ம சரியா தான் செஞ்சிருக்கிறோம். அதுல வந்து எந்த குறையும் கிடையாது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இன்னைக்கு வந்தவங்க எல்லாமே தொடர்ந்து இது மாதிரியான மற்ற புத்தகங்களிலோ மற்றவங்களிலோ நிறைய தகவலை தெரிந்து கொண்டு வரும்பொழுது நம்ம இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்சிய பார்வையில் பார்ப்பது நம்ம மெதுவாக வச்சுக்கலாம். முதல்ல வந்து இதை பற்றி புரிதல் வந்துட்டோம். ஒரு விதமான அப்ரோச், ஒரு விதமான அறிமுகம்ங்கிறது பல விதத்துல பண்ணலாம். ஒரு விதத்துல அறிமுகப்படுத்திருக்காரு. ஏன்னா மதிப்பு இல்லாத நம்ம மதிப்பு தரப்போறதே இல்ல. மார்க்சியத்தை பொறுத்தவரை மதிப்பே இல்லாத அதான் தோழர், அதுதான் சொல்றாங்க. எனக்கு தங்கத்தை கூட இன்னைக்கு நம்ம வந்து ஏன் பேசுறோம்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நீங்க மற்றதுக்கான மதிப்பு ஏற்றம் இருக்கணும், அது கூட மதிப்பு இருக்கிறதுனால தான் தங்கத்து இருக்கும். அதுவே நம்ம மார்க்சியத்துல சொன்ன மாதிரி ஒரு செங்கலை உற்பத்தி செய்வதற்கான எளிய வழிமுறையில் தங்கத்தை உற்பத்தி செய்தால் அதனுடைய மதிப்பு போய்விடும் நம்ம சொல்வதுதான் மார்க்சியமாக இருக்கு. அதனால நம்ம மதிப்பற்ற ஒன்றை நாம் மதிப்பது இல்லை. ஆனா எதையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கவே முடியாது. இன்றைய இருக்கின்ற அனைத்து இப்ப ஷேர் மார்க்கெட்டை தெரியாம நம்ம இன்னைக்கு வந்து பேசவே முடியாதுன்றதால கண்டிப்பாக இதையும் நம்ம வந்து டிஜிட்டல் பணத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தொடக்க புரிதலுக்கு
இது ஒரு சிறப்பானதாக இருந்தது. தொடர்ந்து அவரும் தொடர்ந்து செய்யணும். மார்க்சிஸ்ட் சிந்தனை மையம் இது போன்ற தலைப்புகள் பல பேர் பேச வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு செய்தி அலுமினியம் கண்டுபிடிக்க அது தங்கத்தை விட அதிகமான விற்கப்பட்டதா ஒரு செய்தி. அது சரியானதை கொஞ்சம் சரி பார்க்கலாம். சரிதான் தோழர். தோழர், வேற கேள்விகள், விளக்கங்கள் அல்லது சந்தேகங்கள், அந்த மீட்டிங்கை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்க தோழர். தோழர், நான் இளங்கோன் பேசுறேன் தோழர். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல தோழர், இது வந்து கமாடிட்டி ஃபெட்டிசிசம்ல வந்து அந்த பண்டத்தோட உண்மையான மதிப்புல இருந்து எங்கேயோ தானே விற்கிறாங்க. அது வந்து மதிப்புக்கெல்லாம் விற்கப்படுறது வந்து பேசப்படுதுல. அது பிராண்ட், அந்த பிராண்டுக்கான அந்த மதிப்பு. அதனால வந்து அந்த மதிப்பு வந்து இல்லாம இருக்கிறது கிடையாது. இப்ப BMW அப்படின்ற ஒரு காரோட மதிப்பு பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். ஆனா அதோட உள்ளார்ந்த மதிப்புன்னு பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்னு பார்த்தானா அது கம்மியா தான் இருக்கும். ஆனா அதோட பிராண்டுக்கு போயிட்டா அந்த பிராண்டு தான் வந்து காமிக்கும். அப்படி நிறைய போன்லாம் நிறைய வந்துருச்சு இல்ல. அந்த பிராண்டுக்காக அந்த விலை அது உண்மையான மதிப்போட ஒப்பிட முடியாது. அது மாதிரி இந்த பணத்துக்கு உண்மையான மதிப்பு இல்லை, ஆனா பழக்கத்துல இருக்கு. அப்படித்தானே தோழர்? ஃபெட்டிசிசம் வந்து உண்மையான மதிப்புக்கு வித்தாலும் கமாடிட்டியில ஃபெட்டிசிசம் இருக்கு தோழர். முதலாளித்துவத்துல இரண்டு தன்மைகள் இருக்கும் போது, அதாவது அதனுடைய பயன் மதிப்பு பரிவர்த்தனை மதிப்புன்னு ரெண்டு இருக்கும்போது அந்த ஃபெட்டிசிசம் வருது. அது வேற விஷயம். நீங்க சொல்றது வந்து அந்த பிராண்ட் வேல்யூ அது ஒரு இமேஜினரி வேல்யூ அப்படிங்கிறதுல தோழர் ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. அதை இன்னும் விளக்கிருக்கலாம். என்னன்னா, இது உற்பத்திக்கு செலவு இருக்கு. செலவு இல்லாம ஃப்ரீயாலாம் உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா அந்த உற்பத்தி ஆகிற இடத்த நான் பார்த்துருக்கேன். அவரு அதை கைவிட்டுட்டார் உற்பத்தி பண்றது. ஏன்னு சொன்னா அதுக்கு அதிகமான கரண்ட் செலவாகுது. இந்த கரண்ட் செலவுக்கும் இந்த உற்பத்தி பண்ற அந்த மைனிங் ஆகிற பணத்துக்கும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை லாஸ் ஆகுதுன்னு சொல்லி அதை நிறுத்திட்டார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, வேற ஏதாவது சீப்பார் வேலை எலக்ட்ரிசிட்டி கிடைச்சதுன்னா அப்போ வந்து இது வயபிளா இருக்கும், வயபிள்னா இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் அது ரொம்ப தெரியாத ஏரியா தான். அதாவது ஒரு கிரே ஏரியாங்கிறத விட இன்னும் மர்ம முடிச்சுக்கள் பல இருக்கிற ஏரியா அது. இந்த மைனிங் அப்படிங்கிறது அது எப்படி மைன் ஆகுது, என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா என்னமோ அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அது எப்படி மைன் பண்றாங்க அப்படிங்கிறத. ஸோ இது இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு பல விஷயம். ஆனா மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அது பொய்யான மதிப்பா உண்மையான மதிப்பா, அது வேண்டிய மதிப்பா வேண்டாத மதிப்பா அப்படிங்கறது இல்லாமல் இல்ல உழைப்பே செலுத்தாம ஒரு காசு இல்ல உழைப்பே செலுத்தாம யூக மதிப்பு என்பதை நம்ம அது பேர் நம்ம மதிப்புன்னு கூப்பிட்டுக்கலாம். ஆனா மார்க்சியத்தின் வழியில அந்த மதிப்பை நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, நான் அதை சொல்ல வரலைங்க. அந்த மைன் பண்றோம் இல்லையா, அந்த காயினை உற்பத்தி பண்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு செலவு இல்ல. ஒரு நிமிடம். இப்ப சாப்ட்வேரே அப்படித்தானே ஆகுது. சாப்ட்வேருக்குன்னு என்ன மதிப்பு ஒன்று, அதோட பல மடங்கு இருக்கிறதுனால தானே பல நிறுவனங்கள் வந்து இப்போ வந்து $1 பில்லியன் போகிறாங்க. அதாவது தி பிரிமிட்டிவ் டெஃபினிஷன் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி அதர் மேன்ஸ் இக்னோரன்ஸ். அந்த கோணத்துல தான் இதெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சாப்ட்வேருக்குலாம் மதிப்பு இருக்கு தோழர். அது செய்யறதுக்கு ஆட்கள் வேணும், வேலை செய்யணும், தேவை. உண்மைதான் தோழர், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. நான் கிரிப்டோ கரன்சி மாதிரி சாப்ட்வேர் மோசம்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் அது பல 100 மடங்கு பல 1000 மடங்குக்கு அது விற்கப்படுதுன்றது தான் என்னோட இது. அது வேற விஷயம். பட் ஒரு பேசிஸ் இருக்கு அப்படிங்கிறது. கிரிப்டோ கரன்சிக்கும் ஒரு பேசிஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு உற்பத்தி செலவு இருக்குது. அது சரியா தவறா, வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம். சரி தோழர், வேற ஒரே ஒரு கேள்விதான். உற்பத்தி செலவு இருக்குதுன்னு ஒத்துக்கிறேன். ஏதோ ஒரு ஆபீஸே மெயின்டைன் பண்ணா கூட செலவு இருக்குன்றதுல உண்மைதான். ஆனா அந்த உற்பத்தி செலவுக்கான மதிப்பாக அது இருக்கா? அது இல்லாம புதிய மதிப்பு, கூடுதல் மதிப்பாக அது பேசணும்ல. அதுதான் அதோட சிக்கல் நம்ம சொல்றோம். இந்த செலவழிக்கிறது எல்லாமே கூடுதல் மதிப்பு. நம்ம இப்ப சரக்கு பத்தி பேசும்போது விற்பனை ஆனாதான் சரக்குன்றத ஒரு மதிப்பே இருக்கு. விற்பனையே ஆகாத ஒரு சரக்கை நிறைய உற்பத்தி செய்த பொருளை வந்து நம்ம சரக்குன்னு சொல்ல முடியாதெல்லாம் சொல்றோம்ல. அது மாதிரி ஒரு சொல்லுங்க சார். ஒரு செய்தி இப்போ 1970s வந்து கிரையோஜெனிக் என்ஜின்ஸ் டெக்னாலஜி வந்து குளோபல் டெண்டர் விட்ட போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 3 மடங்கு இருந்தது, 300%. அது மாதிரி இருக்குது. அதுதான் சொல்ல வர்றேன். இந்த பிரிமிட்டிவ் டெஃபினிஷன் ஆஃப் பிசினஸ் இஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி அதர் மேன்ஸ் இக்னோரன்ஸ்.
அதுபோல உற்பத்தி செலவுக்கும் விற்பனைக்கும் இடைவெளி மிக அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து விற்பனையா மோசடியா அப்படின்றது தான் நம்ம மார்க்சிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். நான் தான் சொன்னேன்ல, ஒருத்தர் வந்து மைனிங் பண்ணி ஆரம்பிச்சு அவரை நிறுத்திட்டாரு லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியும் போகலாம். அது நம்ம இப்போ நமக்கு அது வந்து அதான் சொல்லலை, அது ரொம்ப டார்க் ஏரியா, இன்னும் புரிபடாத ரகசியமா தான் இருக்கு. அதெல்லாம் வரும் காலங்களில் நம்ம விவாதிக்கலாம். தோழர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க தோழர். ஒரு கேள்வியோட அப்புறம் முடிச்சுக்குவோம். தொடர் அவர் பாலச்சந்திரனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடணும். கண்டிப்பா சொல்லுங்க. இந்த கேள்விகள் இங்க வர்றதெல்லாம் வந்து அவர் இன்னும் படிக்க தூண்டும், அவ்வளவுதான். இது வந்து அவர் வந்து இன்னும் படிக்கிறதுக்கோ இப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவருக்கே வந்து இந்த இடம்லாம் நம்ம பார்க்கணுமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆனா நல்ல முயற்சி. அவர் தமிழ்ல நான் பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறேன்னு வேற சொன்னார். அதெல்லாம் தாண்டி அவர் பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் தோழர். நன்றி தோழர், மிக்க நன்றி. கண்டிப்பா நிறைய வந்து படிக்கணும்ன்ற ஆர்வம் நிறைய வந்திருக்கு. இல்ல நீங்க இவ்வளவு தூரம் புக்கை ரெஃபர் பண்ணி சொன்னதே எனக்கு பெரிய விஷயம். நான் எதிர்பார்க்க இந்த அளவுக்கு. நாங்களாம் மார்க்சியம்னா ஏதாவது ஒரு புக்கை எடுத்துட்டு ஒரு கருத்தை தான் சொல்லுவோம். நீங்க இத்தனை ரெஃபரன்ஸ் எடுத்து சொன்னீங்க, அதுவே ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலா நான் பேசும்போது அந்த தலைப்பு கொடுக்கும்போது வந்து கிரிப்டோ கரன்சி அதன் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு தான் கொடுத்தேன். தோழர் இருந்துகிட்டா இல்லைங்க தோழர், அவ்வளவு தூரம்லாம் வந்து டீட்டெயிலாக இன்னைக்கு பேச முடியாது, ஒரு அறிமுகம்னு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த அறிமுகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தோழர் சொன்ன மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணம் இருக்கலாம், இப்படி அறிமுகப்படுத்தலாம் அப்படி அறிமுகப்படுத்தலாம்ட்டு. பட் அவருடைய பார்வையில வந்து ரொம்ப சிறப்பாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறதுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பவர் பாயிண்ட்ல ப்ரெசென்ட் பண்றது ரொம்ப சிறப்பு. அது வந்து எல்லாருக்கும் நமக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமோ அதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அந்த விதத்துல ஒரு பாலச்சந்திரனுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். அப்புறம் உள்நாட்டுல இருந்து சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன் தோழர். அதாவது சிவலிங்கம் தோழர் இருந்துதான்னு வச்சுக்கோ தோழர், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நம்ம குடும்பத்துல வந்து மட்டும் கிடையாது, நம்மளுக்கு மார்க்சிய சிந்தனை மையத்துல பேசுறதுக்கு இன்னொருத்தர் கிடைச்சிட்டாருன்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அது யங்ஸ்டர்ஸ் வந்தார் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா அந்த இந்த விஷயம் எல்லாம் தோழருக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த டாபிக் தலைப்பு எல்லாமே நல்ல விஷயம். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் தோழர். இன்னைக்கு இது வந்து இந்த டிஜிட்டல் மணின்றத வந்து ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிறது வேற, அது வகுப்பா எடுக்கிறது வேற, கேள்விக்கு பதில் கொடுக்கறது வேற. அவரை பொறுத்தளவு அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு எப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் வருதுன்றது அவருக்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும். ஆனா அவர் அந்த விஷயத்துல அவர் தெளிவா தான் இருக்கிறார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நல்லா இருந்து தொடர்ந்து அவர் இதே தலைப்புல இது போன்ற தலைப்புல அவர் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். உங்க எல்லாருடைய ஊக்கத்துக்கும் மிக்க நன்றி. இல்லை, உண்மையாவே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நீங்க மார்க்சியத்தோட தொடர்பு பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்பு. வந்து கலந்து கொண்ட தோழர்கள் நம்ம உள்நாட்டில இருந்து வெளிநாட்டில இருந்து வந்து கலந்து கொண்டீங்க. தோழர் சிவா ஸ்வீடன்ல இருந்து வந்திருக்காரு. தோழர் கணம் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. தோழர் பொன் ஏழுமலை கனடாவில இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில இருந்தும் பல தோழர்கள் இன்னைக்கு ஈவினிங் டயத்துல இவ்வளவு தூரம் 1.5 மணி நேரத்தை செலவு பண்ணி இதில் ஜாயின் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போல அடுத்த மீட்டிங் பட்ட அறிவிப்பு, அடுத்த மீட்டிங் வந்து இன்னும் ஒரு அடுத்த 15 நாள்ல இருக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பற்றி அறிவிப்பு பின்னாடி சொல்லுவோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. வணக்கம். நன்றி தோழர், மிக்க நன்றி. மிக்க நன்றி தோழர். நன்றி பாலா தோழர், சிறப்பா இருந்துச்சு. நன்றி. நன்றி நன்றி தோழர். நன்றி தோழர். பாலா தோழர் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தோழர். நன்றி.